திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியை போற்றி. திரு அருட்பா புகழ் பரவுக. வள்ளல் புகழ் பரவ. நாம் சென்ற பதிவிலே இந்த எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆகிய நம்முடைய ஒளி, நம் இறைவன், நம் தெய்வம் இந்த சத்தி சத்தர்களின் மூலமாகவே அண்டவகை அனைத்தினுக்கும் ஒளியை வீசுகின்றது என்று பார்த்தோம். அதற்கு இந்த பதிவிளக்கம் என்கின்ற நம் தெய்வத்தினுடைய விளக்கத்திலே அகரநிலை விளங்கு சத்தர் அனைவருக்கும், அவர்பால் அமர்ந்த சத்திமார் அவர்கள் அனைவருக்கும், அவரால் பகரவரும் அண்டவகை அடைத்தினுக்கும், இந்த சத்தி சத்தர்களின் மூலமாகவே நம் தெய்வத்தினுடைய வேலையாட்களான சத்தி சத்தர்கள் மூலமாகவே அண்டவகை அனைத்தினுக்கும், பிண்டப்பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும், பதங்கள் அனைத்தினுக்கும், இகரமுறும் உயிர் எவைக்கும், கருவிகள் அங்கவைக்கும், எப்பொருட்கும், அனுபவங்கள் எவைக்கும், முக்தி எவைக்கும், சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலந்தன் நிலை தெய்வம் ஒன்றே கண்டீர் என்று பார்த்தோம். இந்த சத்தி சத்தர்கள் மூலமாகவே இறைவன் ஒளியை வழங்குகின்றார். இந்த சத்தி சத்தர்கள் வெள்ளை நிறம் உடையவர்கள். இந்த வெள்ளை நிறத்திற்குள்ளே 5 விதமான நிறங்களை உடையவர்கள் அங்கனம் என்று பார்த்தோம். நம் வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் வல்ல நம் இறைவன் அருட்பெருஞ்சோதி உலக உயிர்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு சித்தியை கொடுத்தார். பதிசார வைத்து முற்பசுநிலை காட்டி பாச விமோசன பக்குவனாக்கி நிதிசார நான் இந்த நீள் உலகத்தே நினைத்தன நேருற புரிந்து திதிசேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து சுத்த கலாந்த அதிகார வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவரே என்று கவிதை புனைந்திருப்பார். எல்லாம் வல்ல நம் வள்ளல் பெருமான் பதிசார வைத்து முற்பசுநிலை காட்டி பாச விமோசன பக்குவன் ஆக்கி நிதிசார நான் இந்த நீள் உலகத்தை நினைத்தன நேருற புரிந்து திதிசேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து சுத்த கலாந்த அதிகார வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே என்று கவிதை புனைந்திருப்பார். இந்த மண்ணுயிர்க்கு இன்பம் தரக்கூடிய சித்தியானது இது எப்படி, அந்த சித்தி எதன் மூலம் நடைபெறுகின்றது? ஒளியின் மூலமாகவே அந்த சித்தி கிடைக்கின்றது. இந்த தத்துவங்களையெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த ஒளிக்கு உண்டு. நாம் இதற்கு முன் சென்ற பதிவிலே பொறி கரண முதற்பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் என்ற ஒரு வரி கவிதையை நாம் பார்த்தோம். இந்த மனிதனுடைய தத்துவங்களை வெல்லக்கூடிய ஆற்றல், அகங்காரம், ஆணவம், கோபம் இவைகளை அடக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வல்ல ஒளியிடம் மாத்திரமே உண்டு. அப்போது அந்த எல்லாம் வல்ல ஒளியானது சத்தி சத்தர்கள், நம் இறைவனுடைய வேலையாட்களான சத்தி சத்தர்களாகவே இருக்கின்றனர். அதன் மூலமாகவே செயல்படுத்துகின்றார். அப்போ அந்த எல்லாம் வல்ல ஒளியையே நம் வள்ளல் பெருமானுக்கு சித்தாம் ஒளியை ஈந்தனன் தந்தனன் என்று கவிதை புனைந்திருப்பார் வேறொரு பாடலிலே. நான் நேரம் வரும்பொழுது அந்த பாடலை சுட்டி காட்டுகிறேன். மண்ணுயிருக்கெல்லாம் இன்பம் தரக்கூடிய சித்தியை கொடுக்கின்றார். அந்த சித்தியானது ஒளி ரூபத்திலே கொடுக்கின்றார். ஒரு கவிதை பாடலிலே கவிதை புனைகிறார். பூத முதலாய கருவிகள் அனைத்தும் என் புகழ்வழி பணிகள் கேட்ப பொய்படா சக்திகள் அனந்த கோடிகளும் பொருள் கண்ட சத்தர் பலரும் ஏதமர என் உளம் நினைத்தவை நினைத்தாங்கு இசைந்து எடுத்து உதவ என்றும் இரவாத பெருநிலையில் இணைசொலா இன்புற்று இருக்க என வைத்த குருவே என்று கவிதை புனைந்துள்ளார். இங்கனம் பொய்வடா சக்திகள் அனந்த கோடிகளும் பூத முதலாய பல கருவிகள் அனைத்தும் என் புகழ்வழி பணிகள் கேட்ப. இந்த பூத முதலாய பல கருவிகள், இந்த பொறி முதலான கருவிகள், தத்துவம் முதலான இந்த கருவிகள் எல்லாம் அனைத்தும் என் புகழ்வழி பணிகள் கேட்ப பொய்படா சக்திகள் அனந்த கோடிகளும் பொருள் கண்ட சத்தர் பலரும் ஏதமர என் உளம் நினைத்தவை நினைத்தாங்கு
இசைந்து எடுத்து உதவ என்றும் இரவாத பெருநிலையில் இணைசொலா இன்புற்று இருக்க இணை வைத்த குருவே என்று பதிந்துள்ளார். சிந்திப்போம், பேசுவோம், இன்னும் நிறைய பேசுவோம், சிந்திப்போம், வள்ளல் புகழை பரப்புவோம். நாம் எல்லாமல்ல நம் அருட்பெருஞ்சோதி தெய்வத்தை போற்றுவோம். திருவருட்பா புகழ் பரவுக, வள்ளல் புகழ் பரவுக. பேசுவோம், சிந்திப்போம். அடுத்த பதிவிலே நாம் தொடர்ந்து பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். சிந்திப்போம், பேசுவோம்.